श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हृदयकुहरमध्ये केवलब्रह्ममात्रम् अहमहमिति साक्षादात्मरूपेण भाति। हृदि विषमनसा स्वं चिन्वता मज्जताव पवनचलनरोधात् आत्मनिष्ठो भवत्वम्। अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल हरि ओम तत्सत्। सद्दर्शनम உள்ளது 40 இரண்டாவது ஸ்லோகம். मृत्युंजयं मृत्युभियाश्रितानाम् अहं मतिर्मृत्युमुपैति पूर्वम् अथ स्वभावाद् अमृतेषु तेषु कथं पुनर्मृत्यु धियोवकाशः। இந்த சத்தர்ஷனம் ரமணருடைய இந்த கிரந்தத்தில் முதல் 2 ஸ்லோகங்கள் மங்கள ஸ்லோகங்களாக சொல்லப்படுறதனை பேசியிருக்கோம். முதல் ஸ்லோகம் மங்களம் அப்படின்னா எதனாலன்னா సత్యం தெரிவிக்கப்பட்டதங்க. సంతం అనే పేరులో సత్ எக்ஸிஸ்டன்ஸ் தெரிவிக்கப்பட்டதுனால சத்தியத்துக்கு மேலே மீறி இன்னொரு மங்களமானது எதுவுமே இல்லை. அதை பற்றி பேசுகிறதோ அதை குறிக்கிறதோ அதை பற்றி கேட்குறதோ இதுதான் பரம மங்களமான விஷயம் வாழ்க்கையில். ரெண்டாவது இந்த ஸ்லோகம் மரணபயம் மிக்குள அம்மக்கள் அரணாக மரணபவம் இல்லா மகேஷன் சரணமே சார்வர்த்தம் சார்வோடு தாம் சாவுற்றார் சாவென்னம் சார்வாரோ சாவதவர் நித்தர் பார்வை சேர். இதில் நிறைய మరణం అనే వార్త సంస్కృతం తమిళ్లో కూడా మరణం అని சொல்றது உண்டு, சாவு అని சொல்றதே உண்டு இல்லைன்னா. அதனால் 2 பதங்களை
தமிழ் ஸ்லோகத்தில் பகவான் உபயோகப்படுத்தியிருக்கார். ஆனால் சம்ஸ்கிருத ஸ்லோகத்தில் மிருத்யு அనే வார்த்தை உபயோகப்பட்டது. இங்கே மிருத்யு. கடந்த சத்சங்கத்தில் பூர்ணமாக அந்த மரண விஷயமே பேசி ரொம்பவே பயப்படுத்தி அனுப்பிச்சிருக்கோம். இல்லை பயம் போயிடுத்து நினைக்கிறேன். மரணம் பற்றி கேட்டதுக்கு அப்புறம் மரண பயம் போயிடுத்தன்னா அது மங்களம். மரணம் பார்க்க கேட்க அதை பற்றி பயம் ஜாஸ்தி ஆகிறதுன்னு சொன்னால் அது அமங்கலம். இப்போது ஒரே வார்த்தை எப்படி மங்களமும் ஆகிறது அமங்கலம் ஆகிறதுன்னு சொன்னால் அது நீ புரிஞ்சுக்கிற விதானத்தில் இருக்கு. அதனால் பாசிட்டிவ்லி இஃப் யூ அப்ரோச் அந்த மரண வார்த்தைக்கு, மரணமனே ஒரு நிலைக்கு, அது அமிர்தத்தில் கொண்டு போய் நம்மளை உட்கார வைக்கும். அப்போ அது மங்களம் தானே. அதனால் விஸ்தரித்து நம்ம அந்த மரணமனை விஷயத்தினே டிஸ்கஸ் பண்ணோம். ஆனால் இந்த வார்த்தைகளுடைய அர்த்தத்தை நம்ம பார்க்கல. ரமணர் என்ன சொல்கிறார்? நம்ம பொதுவாக பேசியிருக்கோம். மரண பயம் என்பது ஒரு மனிதனுக்கு வரணும். அப்படி வந்தாதான் அவனுக்கு என்னதான் வழி அனி தேடுவான். ஆனால் மரண பயம் வந்தவங்க எல்லாரும் என்னதான் வழின்னு தேடுறாங்களா? தேடுற வழி எல்லாம் சரியாக இருக்கின்றனாலே சந்தேகம். பல பேர் வேறு ஏதோ தேடலாம். ஆனால் பகவான் ஈஸ்வரன் மேலே நம்பிக்கை இருக்கிற ஆஸ்திகனை இந்த மரண பயம் அனேது, இங்கே மரண பயம்னு சொன்ன பலது நான் சொல்லியிருக்கேன். எல்லாமே மிருத்யு ரூபந்தா. சர்வாணி மிருத்யு ரூபாணியேவ. அதனால் பதி புரிஞ்சிச்சன்னா அந்த மரண பயம் போகணும்னு சொன்னால் என்ன பண்ணணும்? சத்து பற்றி முதல் ஸ்லோகத்தில் சொன்னதே ஒருத்தனுக்கு புரிஞ்சு அவனு ஞான நிஷ்டவான் ஆயிடுச்சான்னா அவனுக்கு அங்கே போயிடுத்து மரண பயம். ஒருவேளை கேட்டதுக்கு பிறகும் ரொம்ப நாள் அப்புறம் கூட வேதாந்தம் கேட்டு ஏதாவது கேட்டு அந்த கதை பாகவதம் ஏதாவது கேட்டு மரண பயம் போகலே. என்ன சத்தில் நீ போய் உட்காரல. அப்போது இனிமேல் உனக்கு ஏதாவது வழிகாட்டணும். அந்த வழிகாட்டுற விதானத்தில் வரப்போகிற எல்லா ஸ்லோகங்களுக்கு கூட ஒரு ஸ்லோகம் ஒரு தனிப்பட்ட சாதனைன்னு நமக்கு கொடுக்கறது. அதேபோல் ஒரு ஸ்லோகத்திலையும் அங்கே மகா வாக்கியம் அடங்கியிருக்கு. அதனால தான் இவ்வளோ சிறந்த ஒரு கருத்து இப்படி சொல்கிறார் அந்த ஞானி. அதனால் பாராட்டத்தக்க விஷயம் இது. ரொம்ப சிறப்பாக சொல்கிறார், நேராக சொல்கிறார். அதுதான் அப்போ கிரகிச்சுக்கணும் ஒரு ஸ்லோகம். அதனால் நம்ம இவ்வளோ நிதானமாக ஆழமாக பார்த்துட்ருக்குறோம். சரி, அப்போது அந்த மரண பயம் வந்தால் கடவுள் மேலே பக்தி வரும். சார், லோகத்தில் நிறைய பேருக்கு பக்தி இருக்கு. எனக்கு தான் லோகம் எதுக்கும் எனக்கும் கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கு, பக்தி இருக்கு. ஆனால் மரண பயம் போகிறது இல்லையே. எத்தனையோ விஷயங்களுக்கு நான் பயப்பட்டுட்டே இருக்கேன். அது அவ்வளவு சுலபமாக போகாது. பகவான் மேலே பக்தி இருக்கிறதுனாலையும் நீ காலையில் அக்னிஹோத்திரம் அட்டெண்ட் பண்ணியிருந்தானுங்க, வீட்டில் ஏதாவது நேற்று கிருஷ்ணனுடைய பூஜை பண்ணியிருந்தானோ அவ்வளோ சுலபமாக போகாதது. என்ன பண்ணணும்? முதல் சரி, ஈஸ்வரனுக்கு சரணாகதி பண்ண. ஈஸ்வரனுக்கு சரணாகதி பண்ண. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி தான் இங்கே ஆரம்பிக்கிறாரு.
மிருத்யுபியாக, மிருத்யுபியாம், மிருத்யு பயத்தினால், மிருத்யுபியா அந்த பயம் ஏற்பட்டவங்க. அப்போ யாராவது இந்த பயத்திலேருந்து என்னை காப்பாற்ற மாட்டாரா? சரி, கடவுள்னு அவர் ரொம்ப சக்தி வந்தவன் தானே, பாந்தவர் தானே, அப்படியே நினச்ச அவன் அப்போது என்ன பண்ணுவான்னா, மிருத்யுஜயம் ஆஸ்ரிதானாம், அவன் அந்த பரமேஸ்வரனுக்கு இங்கே ஒரு பேர் கொடுக்குறாரு, மிருத்யுஞ்சயம். ஏன்னா பகவானுக்கு மரணம் எப்படி இருக்கும்? சத்துக்கு மரணம் இல்லை, ஈஸ்வரனுக்கு மரணம் இருக்குது, அது பிரம்மணத்துக்கு, அது நித்திய வஸ்து தானே. அப்போது அப்படிப்பட்ட, அதனால தான் நம்ம புராணங்களுக்குள்ள அந்த சிவபெருமானுக்கு மிருத்யுஞ்சயனே ஒரு பேர் கொடுத்து, மிருத்யுஞ்சய ஹோமம்னு சொல்லி, மிருத்யுஞ்சய மந்திரம்னு சொல்லி. எதுக்கு அதுன்னு சொன்னால், ஒரு வருஷம் உனக்கு ஆயுஷ் நிறைய வளரணும், ஆரோக்கியமாக வாழணும்னு நினச்சி பண்ணலாம், தப்பு கிடையாது. சரி, அவங்க ஆயுஷு எவ்வளோ நாள் வாழணும்ன்றது எல்லாமே முடிவாயிருக்கு. ஆனால் அதுக்கு உள்ள இருக்கிற இந்த சமயத்தில் நான் மரண பயத்தினை நீக்கிக்கணும், எனக்கு நான் மரணமில்லாத பூர்ண சத்து சித் வஸ்து ஆனந்தமனு தெரிஞ்சுக்கணும், இதுதான் வேலை. அப்போ அதுக்கு ஈஸ்வரனுடைய சரணாகதி, மிருத்யுஞ்சயம் ஆஸ்ரிதானாம், அப்படி ஆசிரிச்சவங்களுக்கு இங்கே இந்த ஆஸ்ரிதானாமன்னா ஏதோ சும்மா நானும் பகவானுக்கு வணங்குறேன், வழிபடுறேன், ஏதோ பூஜை செய்கிறேன்னு இல்லை. இங்கே சரணாகதி பண்ணணும். ஆஸ்ரிதானாமன்னா சர்வம் ஈஸ்வரனு மேலே போட்டணும், எல்லாமே அவர் தான் நடத்துகிறாரு. அதனால் எனக்கு ஒரு கவலை இல்லை, நான் எதுவுமே இதில் கிளைம் பண்ணுறது தலையிடுறதுக்கு அவகாசம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நல்ல சரணாகதின்னா பூர்ண சரணாகதி பண்ண, அப்போ அது சுத்த பக்தியாக மாறும். சாதாரண பக்தி சுத்த பக்தியாக மாறுறதே. இந்த இடத்தில் மிருத்யுஞ்சயம் அப்படின்னு சொன்னால், ஈஸ்வரனுக்கு சமமாக அந்த ஞான நிஷ்டனாகவே இருக்கிற ஒரு குருன்னு ஆசிரிக்கிறதா மிருத்யுஞ்சயம் ஆசிரிதானாம். ஏன்னா நமக்கு நேராக எனக்கு கண்ணுக்கு முன்னாடி எனக்கு உபதேசம் பண்ணி எனக்கு பயம் நீக்கி என்னுடைய கைப்பிடிச்சி இழுத்த ஒரு ஆள் வேணுமே. அதனால் சர்வவியாபி சர்வசக்திமான் அப்படி இருக்கிற அந்த ஈஸ்வரன் ஒரு மனிதன் ரூபத்திலோ தான் உனக்கு முன்னாடி குருவாக உனக்கு காப்பாற்றுவார். அதனால மிருத்யுஞ்சயம் ஆசிரிதம்னு யார் மிருத்யுன்னு ஜெயிச்சாரோ, எப்படி ஞானத்தினால அவர் அந்த ஞான நிஷ்டனால் அவர் மிருத்யு இல்லைன்னே விஷயத்தினை புரிஞ்சுக்கிட்டு தாண்டி எப்பவுமே சாந்தி நிலையில், ஆனந்த நிலையில், பூர்ண நிலையில் இருக்கிறாரோ அப்படி குருவின் ஆசிரிக்கிறது மிருத்யுஞ்சயம் ஆசிரிதானா. இல்லைன்னா மிருத்யுஞ்சய மந்திரம் மட்டும் நல்லதுன்னு சொல்கிறாங்க, அதுக்கு இவ்வளோ பவர் இருக்குது அவ்வளோ பவர் இருக்குன்னு எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அது எனக்கு தெரியும், நான் அது சொல்லிக்கிட்டே வீட்டில் உட்காரு, உனக்கு நிறைய மந்திரங்கள் தெரியும், ஆனால் வேலை ஆகிறது இல்லையே. ஓம் த்ரம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவாருகமிவ வந்தனான் மிருத்யோர் முக்ஷயமாமிருதாத். 108 தடவை 1008 தடவை. அப்படி இல்லை, கொஞ்சம் ஏதாவது செலவு பண்ணி 4 வாத்தியார்களையும் கூப்பிட்டுட்டு மகாமிருத்யுஞ்சய மகாமந்திரம் பண்ணிட்டா. அப்படி எத்தனோ வாட்டி பண்ணிக்கிட்டோம், பயம் போயிடுத்தானேது அவங்க கேட்டுக்கணும். அது வெளியில் யாருக்கு தெரிகிற விஷயம் இல்லை, வெளியில் யாருக்காகவோ சொல்ல வேண்டியதில்லை. இங்கே இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும்,
பயம் இல்லை, எனக்கு நான் சாவு பற்றி கூட பயப்பட மாட்டேன் అని சொல்கிறவங்க உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அந்த காலத்தில் ஹிட்லர் இருக்காங்க, அதுக்கப்புறம் சத்தாம் ஹுசேன் இருந்தாங்க, அதுக்கப்புறம் அப்பப்போ நிறைய டெரரிஸ்ட்லும் வந்துட்டு இருக்கிறாங்க. சூசைடு பாம்பு வச்சுக்கிட்டு வரான், ஏன் அவனுக்கு என்ன போவான் தெரியாது, என்ன வேணுமனே இறந்து போகிறான். பயம் இருக்கிறவன் அப்படி பண்ணுவானோ? அப்படிப்பட்ட பயம் இல்லாத நிலையாக நம்ம பேசுறது அது கிடையாது. அசட்டுத்தனம் அது. அது அக்ஞானத்தினால செய்கிற ஒரு தப்பான காரியம் அது. பாருங்க எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. பயம் இல்லாமல் இருக்கு, நான் குதிக்க போகிறேன்னு குதிக்கிறான் சில பேர். ஆகாசத்தில் போய் ஸ்கை டைவ் அதெல்லாம் பண்ணுறானே, அவனுக்கு எங்கே போய் இறங்குவானோ இல்லைன்னு தெரியல, ஆனால் பண்ணுறான். வீர அப்படி துடிச்சு தானே பண்ணுறான், பயம் இல்லாமல். வேடிக்கை சொல்கிறான், புதுசாக கல்யாணமான ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஹனிமூனுக்கு போனாங்க. எங்கே போனாங்க, என்ன பண்ணாங்க, ஸ்கை டைவ் பண்ணாங்களாமா. ஸ்கை டைவிங் அது என்னப்பா இப்போதான் கல்யாணம் பண்ணிவிட்டு அங்கே ஹனிமூன்னு சொன்ன ஸ்கை டைவ், அது பயம் இல்லை. அது என்ன, கல்யாணமே பண்ணிக்கிட்டா அப்புறம் ஸ்கை டைவ் பண்ணுறது என்ன இருக்குன்னா, இதுக்கு மேலே என்ன விழுந்து போகிறது என்ன சார், இதுக்கு மேலே என்ன இதே பெரிய விழுந்தாச்சு சரியா. நம்ம எல்லாரும் அப்படிப்பட்ட சம்சாரத்தில் இறங்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இப்படி சொல்கிறோம். என்ன இப்போ புரிஞ்சிச்சு இது. சட்டை என்னன்னு, சட்டை சுத்துதுடா கை விட்டுடுதா என்னன்னு, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் விடுவானே. சரி, மொத்தத்தில் ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு பயம் అనేది வந்துச்சு. சரி, மிருத்யுஞ்சயம் ஆசிரிதானாம். இந்த ஈஸ்வர சரணாகதி అనేది ரொம்ப ஒரு சிறந்த விஷயம். நம்ம வேதாந்தம் இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறோம், உபனிஷத்தனி அதனி லெஃப்ட் அண்ட் ரைட்டு. ஆனால் அந்த சரணாகதி பண்ணாத வரைக்கும், ஈஸ்வரனுக்கு இந்த உபாதி சரீர புத்தி மனோ அகங்காராலன்னு சமர்ப்பிக்காமல் இருக்கிற வரைக்கும், நீயா தூக்கிக்கிறேன்னு சொல்லிட்டு பாரத்தை மொத்தம் உனக்கு தலைமையில் வச்சுக்கிட்டு நடந்துட்டு இருந்தா உனக்கு எந்த பயமும் போகாது. நான் பக்தன்னு சொல்லிட்டு நினச்சிக்குவேன். இங்கே ஒரு சூக்ஷ்மமான விஷயம் இருக்கு. சைவ சித்தாந்தத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவான், ஆணவ மலம் ஆணவ மலம் அப்படின்னு. அது என்ன, அணு அనే பதத்தில் வந்தது ஆணவ, மலம் இம்பியூரிட்டி. அது என்ன அணு, அது ரொம்ப சூக்ஷ்மமாக அகங்கார ரூபத்திலையும் அஜ்ஞான ரூபத்திலையும் இருக்கிற அந்த அகம்பாவம், அது ரொம்ப சூக்ஷ்மமான பீஜ ரூபத்தில் இருக்கிறது. நீ என்ன சாதனை பண்ணாலும் போகாதம்மா, என்ன சாதனை பண்ணாலும் போகாது. அது எப்போ நீ ஈஸ்வரனுக்கு சரணாகதி பண்ணுறையோ அப்போதான் அது போகுமா. அதனால ஒரு பக்கம் புருஷ பிரயத்தனம்னு சொல்லிட்டு நானும் பிரயத்தனம் பண்ணிட்டு இருந்தால் கூட, இந்த ஆணவ மலம் போகணும்னு சொன்னால் அகங்காரம்தான் ஆணவ மலம். அதுதான் இங்கே ரமணரும் சொல்கிறாரு. அந்த பாஷை உபயோகப்படுத்தலை, நேராகவே அகமனே சொல்லுவார், அகங்காரம். அப்போ இது போகணுமன்னா நம்ம சரணாகதி பண்ணி ஈஸ்வரனுக்கு நம்ம பண்ணாத அனுகிரகம், அந்த அனுகிரகத்தினால மட்டும்தான் ஒரு மனுஷனுக்கு சொல்கிறோம் இல்லையா, ஈஸ்வர அனுகிரகாதேவ பும்சாம் அத்வைத வாசனா. அப்போதான் அந்த அத்வைத்தம் ஞானம் இதெல்லாம் பலிக்கும். அதனால தான் ஞானியான ரமணர் இங்கே நமக்கு அந்த மிருத்யுஞ்சயம் ஆஸ்ரிதானாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறார்.
இது பாகவத ரூபத்தில் அந்த ஸ்லோகம் அப்படி பார்த்தா பாகவதத்தில் ஆரம்பத்திலையும் கடைசியும் ஒரு ஸ்லோகம், ரெண்டு இடத்துலையும் என்ன சொல்லப்படுறதுன்னா, தச்சுத்தம் விமலம் விஷோகம் அமிர்தம் சத்யம் பரம் தீமஹி. அங்கே பிரார்த்தனை அது பரம் தீமஹி. அது அந்த சுத்தமான ஏகமான சத்தியமான அந்த வஸ்து எங்களுக்கு எல்லாருக்கும் புத்திக்குள்ள ஞானத்தின் பிரகாசிக்க செய்யட்டும். விமலம் விஷோகம் அமிர்தம். ஸோ அந்த மாதிரி இந்த ஆன்ம மலத்தினை நம்ம இந்த சரணாகதி மூலமாக நீக்கிக்கணும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். அதுதான் ரெண்டாவது வார்த்தை சொல்லி அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா கேள்வி கேட்குறாரு. அத எப்போ நீ சரணாகதி பண்ணால் அகங்காரத்தை கொடுத்தாச்சோ நீ இருப்பே, ஆனால் எதாவா இருப்பே? சுத்த சச்சித் ஆனந்த ரூபமாக நீ இருக்கேனேது உனக்கு தோணும். ஒரு தலைமையில் இருக்கிற அந்த அகங்காரம் பாரத்தின் எடுத்து தூக்கி போட்டாச்சு. அந்த அகங்காரத்தில் பாகந்தான் இந்த சரீர பாரம், அது ஒரு மூட்டை. அந்த அகங்காரத்தில் பாகந்தான் என்னுடைய புத்தி, இன்டலெக்ட், மைண்டு, அதெல்லாம் ஒரு வெயிட்டு. எல்லாத்தினையும் கைட்டி ஈஸ்வரன் கொடுத்ததுனால நாம் நிம்மதியாக இருப்போம். அந்த நிம்மதியாக இருக்கிற நிலை என்னன்னா, அது நிலைன்னு கூட சொல்ல முடியாது, அது நிஷ்டான்னு சொல்லணும். அதுதான் அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறாருன்னா பகவான், அதுக்கு பிறகு ஸ்வபாவாத் அமிர்தேஷு தேஷு அவன் அமிர்தஸ்வரூபம் அவன் தெரிஞ்சுக்கிட்டான். நான் அமிர்தஸ்வரூபம். எப்போ இந்த உபாதிகளை நீக்கி பக்கத்தில் வச்சானோ, ஈஸ்வரன் கொடுத்தாச்சோ, நான் சுத்த அகம், அது அமிர்தஸ்வரூபம். ஸ்வபாவாத் சகஜமாக இயல்பாக அது அவங்க தேஷு அவங்களுடைய ஸ்வரூபம் அமிர்தம் சத்தியம் பரம் அப்படின்னு உணர்ந்ததுக்கு பிறகு ஸ்வபாவாத் அதுக்கப்புறம் கேள்வி கேட்குறாரு. அடுத்த வரி என்னன்னா, புனः கதம் மிருத்யுதிய அவகாசः. அப்புறம் புத்திக்குள்ள மரண பயம் అనేది வரத்துக்கு எங்கே தான் வாய்ப்பு இருக்கு, இடம் இருக்கு? இப்போது நமக்கு டெஸ்ட்டு கேட்குறோம், என்ன புரிஞ்சுதோ என்ன புரியலையோ என்ன ஆகட்டும், நான் கேள்வி கேட்டுக்கிட்டா நான் எங்கே நிற்பேன்? இப்போது எனக்கு பக்தி என்ன புரிஞ்சிச்சு, ஞானம் ஆத்மா என்ன புரிஞ்சிச்சு, நிறைய கேட்டுருக்கேன், பகவத்கீதை கேட்குறேன், எல்லாம் கேட்குறேன். அதை ஸ்வபாவாத். ஆனால் உன்னுடைய ஸ்வரூபம் என்னன்னு நல்லா உணர்ந்தியோ? அந்த ஸ்வரூபத்தில் எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. இருக்கேன்னு சொல்ல முடியல, இல்லைன்னு சொல்ல முடியல. அங்கே எதுவுமே இல்லாத ஒரு சுத்தம், அதுதான் பியூர் எக்ஸிஸ்டன்ஸ், பியூர் கான்ஷியஸ்னஸ், பியூர் பிளிஸ், சுத்த சத்து சித்து அனி நீ உணர்ந்திருந்தா உனக்கு திரும்பி எந்த ஒரு பயத்துடைய ட்ரேஸ் கூட அங்கே இருக்கக்கூடாது. இது கவனிச்சுட்டே இருக்கணும். நானே எனக்குள்ளேயே நான் கவனிக்கணும். நிஜமாக அப்படி நீ உன்னுடைய ஸ்வரூபத்தில் நிந்திருந்தா, இல்லை ஸ்வரூபம் இன்னும் புரிய மாட்டேங்குது, இன்னும் நிற்கிறதுன்னு என்ன புரியுதுன்னு பூர்ண கரெக்டான சரணாகதி பண்ணியிருந்தா, அதான் ஒரு ஸ்டெப்பு கீழே இறங்கி வராரு ரமணர். சத்து சித்து உபனிஷத்து டீச்சிங் எல்லாம் நல்ல விதமாக புரிஞ்சு போச்சுன்னு அதில் எல்லாமே முடிஞ்சு போச்சு. அதுதான் முதல்ல சொல்லி ஓகே
இது இப்படி பண்ணு இல்லைன்னா அப்படி பயம் இருக்கிறவங்க என்றார்ல ஆரம்பத்தில் மிருத்யுபியா மிருத்யுஞ்சயம் ஆஸ்ரிதானாம். ஈஸ்வரன் சரணாகதி பண்ணு அர்ப்பணம் பண்ணன்னு என்ன இன்னைக்கு போய் நெருப்பில் குதிச்சு எல்லாம் ஆகுதி பண்ணுறோம் என்ன? இன்னும் அழகாக நல்ல எவ்வளோ வருஷங்கள் இருக்கணுமோ அப்படி தான் இருப்போம். அதே சரீரத்தில் இருப்போம், அதே வீட்டில் இருப்போம், அதே மக்களை மாதிரி இருப்போம், அதே சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருப்போம். ஆனால் உள்ள ரொம்ப ஃபர்ம் கன்விக்ஷன், அதுக்கு பேர் தான் அபைடன்ஸ். நிஷ்டா தஸ்மின் அதில் இன்னைக்கு அது முதல் ஸ்லோகத்தில் சொன்னாரே, தஸ்ய ஸ்மிருதி தத்ர திருடைவ நிஷ்டா. அப்போது கேள்வி என்ன, உனக்கு எப்படி அதுக்கப்புறம் இப்போ குரு கிட்ட உபதேசம் வாங்கி இவ்வளோ கேட்டு சத்தர்ஷனம், அதுக்கு முன்னாடி இப்போ இத்தனை வருஷமாக வேதாந்தம் நிறைய கேட்டுகிட்டே வந்துட்டுருக்குறோமா, அதுக்கு பிறகு கூட இப்போது நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் மேலே ஈடுபாடு, தேவையில்லாத விஷயங்களுக்குள்ள அட்டாச்மெண்ட்டு, தேவையில்லாத சின்ன சின்ன விஷயங்கள்னால பயப்படுறது, அப்படியெல்லாம் இன்னும் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் உனக்கு வேதாந்தம் உள்ளக்கு இறங்கவே இல்லைன்னு அர்த்தம். அது இறங்கி இருந்துச்சுன்னா கிராஜுவலி உனக்குள்ள அந்த பரம வைராக்கியம் வளரும். அப்போது நீ சாந்தமான ஒரு சமஸ்தித்தில் இருந்துகிட்டே இருப்பேன். இது அடிக்கடிக்கு ராப்பகல் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ராப்பகல் அதுக்கப்புறம் there is no question, there is no room for getting again the fear question of ஒரு தாட்டு கூட டெத்தை பற்றி பயமான தாட்டு, எனக்கு டெத் இருக்கேன்னு தாட்டே வரத்துக்கு எங்கே தான் இடம் இருக்கே? இல்லை. அந்த பதில் இல்லை. அது கேள்வியாக கேட்டு முடிக்கிறாரு. இப்போ இங்கே ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் பண்ணுறோம். இந்த விஷயம் பிருஹதாரண்யக உபனிஷத்தில் 4வது அத்தியாயத்தில் 4வது கண்டத்தில் அங்கே வருது. ஒரு அருமையான ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. ஆத்மானம் சேத் விஜானியாத் அயமஸ்மீதி பூருஷः கிமிச்சன் கஸ்ய காமாய சரீரம் அனுசம்ஜ்வரேத். பிருஹதாரண்யகம் கேட்டுட்டு இருக்கும்போதோ பேசும்போதோ விஸ்தரித்து இது விசாரணை பண்ணியிருக்கோம். பிருஹதாரண்யகோபனிஷத்துன்னு அங்கே நம்ம ஆரம்பித்து படிக்கிறதுக்கு முன்னாடியே, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியே வித்யாரண்ய சுவாமி அவர் எழுதின பஞ்சதசி அనే அந்த பிரகரண கிரந்தத்தில் 6வது அத்தியாயம், அதுக்கு பேர் 7வது அத்தியாயம் திருப்தி தீப பிரகரணம். திருப்தி என்ன? நிறைவு. எவ்வளோ பேசணும் இதெல்லாம் அர்த்தம் நிறைவு வந்துச்சா இல்லையா? ஏதாவது பற்றி இன்னும் நேகிங் மைண்டில், அது ஆகலையே, இது ஆகலையே, அது ஆகணுமே, இது ஆகணுமே, இது விடணுமே, அது எடுத்துக்கணுமே, இந்த மாதிரி ஏதாவது இல்லாமல் இருந்த திருப்தி. அது பற்றி அங்கே வித்யாரண்ய சுவாமி அதை எடுத்துட்டு முதல் ஸ்லோகமாக 298 ஸ்லோகங்கள் எதுக்கு? புனः கதம் மிருத்யுதியா அவகாசா நீங்கள் ரமணர் சொல்கிற இந்த வரிக்கு
பிருஹதாரண்யகோபனிஷத்தில் ரெண்டு ஒன்று தான். இப்போ நான் அது உங்களுக்கு அர்த்தம் ஃபுல்லாக சிம்பிளாக சொல்கிறேன், பார்த்தா ஒன்று தான். அந்த அர்த்தம் சொல்லி முடிச்சுட்றேன். முதல்ல ஒருத்தனும் தான் ஆத்மானு தெரிஞ்சுக்கினது பிறகு தெரிஞ்சிட்டு இருந்தா சேத், அப்புறம் எது பற்றி அவன் ஆசைப்படுவான், எதுக்காக ஆசைப்படுவான்? கிமிச்சன் கஸ்ய காமாய. அது மட்டும் இல்லை, அப்படி இருக்கும்போதும் சரீரத்துக்கு வர சில விகாரங்கள் இது எல்லாத்தையுமே தனக்கு வருதுன்னு சொல்லிட்டு நினச்சி ஜுவரத்தினால கவலைப்படுவானோ? ஜுவரம் வந்து அங்கே கவலைப்படுவானோ? ஜுவரம் வார்த்தை கீதையில் கூட பகவான் உபயோகப்படுத்திட்டாரு. பதற்றம், கவலை படுவானா? கேள்வி அங்கே கூட அதே கேள்வி தான் இந்த பாருங்கோ எங்கே இருக்கு. ஆனால் வித்யாரண்ய சுவாமி 298 மட்டும் பெரிய அத்தியாயம் பஞ்சதசிலேயே எப்படியோ சொல்லி முடிச்சாச்சு, படித்தாச்சு. அதனால கொஷன் ஏதோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கு. அவரே எதுக்கு அவ்வளோ ஏதனும் ஆதிபத்தன்? ஆமாம், அவ்வளோ விசாரணை பண்ணி புரிய வச்சாதான் அது என்னன்னு தெரியும். ஸோ அது இங்கே ரமணர் இந்த ஸ்லோகத்தில் கேட்குறார். அப்போ என்ன ஆயிடுச்சு? மரணம் என்பது உனக்கு இல்லை. எப்போ நீ சச்சித் ஆனந்த ஸ்வரூபம் అని பிரம்மம் అని உணர்ந்தா. ஆனால் பார்க்குற உலகம் மொத்தத்துக்கே மரணம் இருக்கு. உன சரீரத்துக்கு மட்டும் இல்லை, உன பக்கத்தில் இருக்கிற சரீரங்களுக்கு இருக்கு, உனக்கு சுற்றி இருக்கிற பொருட்களுக்கு இருக்கு. ஒரு பொருள், எந்த பொருளாவது நாசனமாகிறதே இல்லையா? அப்புறம் அதுக்கு ஒரு விதமாக அது போயிடும். பெரிய கோடை ராஜ மாளிகையில் இல்லையே, போகிறதா இல்லையா? கொஞ்சம் முன்ன பின்ன போகிறது, அவ்வளோதான். அப்போது மிருத்துவே ரூபமாக இருக்கிற உலகம் பார்த்து, அதில் இருக்கிற இந்த உடம்புன்னு பார்த்து, இதுக்கு மிருத்யு இருக்குன்னு பார்த்து, இதுக்கு பின்னாடி இந்த உலகத்துக்கு பின்னாடி நீ ஓடலாமா? அப்படி ஓடிட்டு நீ பயப்படலாமா? இது தேவையா? ஏன் அப்படி பண்ணுறேன்னு அஜ்ஞானத்தினால நீ பண்ணுற. நீ யாருன்னு நீ விசாரணம் பண்ணது கிடையாது, பண்ணலை. அதனால ஞான மார்க்கத்தில் என்ன? எல்லாம் விசாரணை என்கொயரி. அதனால அந்த ஒரு ஸ்லோகத்தில் நம்ம இவ்வளோ பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஒரு ஸ்லோகம்தான் இந்த மாதிரி. இப்போ அது விசாரணை பண்ணியா? 60-70 வயசு வரைக்கும் மனுஷன் பண்ணவே இல்லை. எப்படியோ இப்போது ஈஸ்வரன் கிருபைனால இப்படி கேட்கறதுக்கு இப்போ பாக்கியம் வந்துச்சு. இது ஏற்றுக்கிறியா? இந்த விஷயம் காதுக்குள்ளே போகிறதா? பிடிச்சதா? புரிஞ்சுதா? அப்படியான்னு கேட்டு நமக்கு இந்த 2வது ஸ்லோகத்தில் ரமணர் கொடுத்த ஒரு மங்களமான டீச்சிங் மரணம் பற்றி. இப்படியெல்லாம் சொன்னால் யாராவது வெளியில் விஷயம் புரிஞ்சு அவனை எடுத்துக்குவானே. பல இடத்துல சொல்லப்பட்டு இன்னொரு விஷயம் இருக்கு. நீ சரீரம் நினைக்கிறது பாபம். நீ சரீரம் நினைச்சிட்டு நிஜமான ஆத்மனை நீ விட்டுட்டு இது நீ எடுத்துக்கிறியே, இது திருட்டுத்தனம் அவன்றான். வரும் சனத் சுஜாத்தியில் அப்படியெல்லாம் வரும். வேற அந்த விஷயம் பல இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் சொல்ல போனால் மகாபாரதத்தில் ஒரு சன்னிவேசத்தில் அந்த சகுந்தலா துஷ்யந்தனை கேட்ட, துஷ்யந்தனை இந்த அம்மானு மறந்து போயிட்டான். இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டான், காட்டிலே அப்படியே விட்டு நான் திரும்பி வருவேன். ஆனால் இந்த அம்மாவுக்கு அப்புறம் குழந்தை அவனுக்கு வரவே இல்லை, மறந்து போயிட்டான். அப்போது
கணுவ ரிஷி இந்த பொண்ணு நீ காப்பாற்றிட்டே வந்த, நீ இங்கே இருக்கக்கூடாதம்மா, நீ நீ போய் அவர் கூட தான் இருக்கணும், போ கேட்டுக்கோன்னு போய் ஞாபகப்படுத்துகிறான். அங்கே இந்த வார்த்தை, இந்த வார்த்தை சொல்கிறேன், இதே வார்த்தை இது சனசுஜாத்தியத்தில் வர போகிறதே. சோரேன ஆத்மாபஹாரிணா, நீ ஆத்மானு தெரிஞ்சுக்காம இது ஒரு விதமான திருட்டு பண்ணுறது தான் சரீரம் ஞானன்னு சொல்கிறதானே. அப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் நல்லா இருக்கும். அப்புறம் கடந்த சத்சங்கத்தில் శంకరర్ అధ్యాస భాష్యం అనేది బ్రహ్మసూత్రంలో అని சொல்லி ஒரு வரி படித்தாను. அதில் கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட் நான் விட்டுட்டேன், ஒரு 2 வார்த்தை. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கு இல்லையோ, எனக்காக நான் சரி பண்ணிக்கணும். அது அங்கே அத்தியாசம்னு இந்த சூப்பர் இம்போசிஷன், இல்லாதது நிஜமாகாதது நானே எடுத்துக்கிட்டு இது நிஜம்னு நினச்சிக்கிறேன். அதாப்பா அஜ்ஞானம், இக்னோரன்ஸ். அது ரிமூவ் பண்ணிக்கணும் குரு மூலமாக, உபதேசம் மூலமாக. யுஷ்மத் அஸ்மத் பிரத்யய கோச்சரையோகோ, நீ நான் இந்த வித்தியாசம் காணப்படுறது துவைத்தம். பிரத்யய கோச்சரையோகோ விஷய விஷயினோகோ, விஷயங்கள் எல்லாம் வெளியில் இருக்கு, அது தெரிஞ்சுக்கிற விஷயனாக நானாவாக இருக்கேன். இது 2 கூட 2 வேறு வேறாக இருக்கு. அங்கே யுஷ்மத் அஸ்மத் வேறு, இங்கே தெரிஞ்சுக்கிறவனும் நான் நான் ஒன்று தெரிஞ்சுக்கிறேன், நான் உங்களை தெரிஞ்சுக்கிறேன் நான். ஸோ அஸ்மத் யுஷ்மத் உங்களை தெரிஞ்சுக்கிறேன். இப்படி தெரியுறதே, இப்படி தோணுறது. இது எப்படின்னா தம பிரகாஷ விருத்த ஸ்வபாவயோகோ, அதுதான் கம்ப்ளீட் ஸ்டேட்மெண்ட்டு. அதுக்கு அன்றைக்கி விவரணம் கொடுத்தேன். அந்த டார்க்னஸ் அதெல்லாம், இருட்டுக்கு வெளிச்சத்துக்கு எங்கே ஒற்றுமை 2 ஒரு இடத்துல இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. அதேபோல் ஞானஸ்வரூபமான ஆத்மாலும் அஜ்ஞானம் எப்படி தான் இருக்கும், எங்கே இருக்கு கேள்வி. அப்படி எங்கே இருக்கு? அதே மாதிரிங்க எப்படி மிருத்யு பயம் வரும்? ஒன்ஸ் ஒன்று நீ தெரிஞ்சுக்கிட்டனா, வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருட்டு இருக்க முடியுமா என்னைக்காவது எப்பாவது? அப்போ நீ என்ன சொல்லுவே? வெளிச்சம் போயிடுச்சு சார், அதனால் இருட்டு வந்துச்சு. இந்த ஆத்ம வெளிச்சம் வரவு போக்கு இல்லாத பொது ஒளி. ரமணர் அப்படி தான் கேட்குறார். வரவு போக்கு இல்லாத பொது வழி காட்டு அருணாச்சல, அதில் நம்ம 2 பேர் சேர்ந்து ரமிப்பு விளையாடுவோம் வான்னு அப்படி எழுதுறாரு நல்ல தமிழில். அதனால ஸோ அந்த நம்ம சத்துன்னு பற்றி பேசிகிட்டு இருக்கோம் கூடவே. ஆனால் அசத்து அஜ்ஞானம் இதெல்லாம் இருக்கேன்னு, அது இல்லவே இல்லைன்னு நீ கொஞ்சம் 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 அபவாதம் பண்ணிவிட்டு நெகேட் பண்ணிகிட்டே வரணும். இட்ஸ் அ வெரி லாங் ப்ராசஸ் நெகேட் பண்ணுறதுக்கு. ஏன்னா இருக்கிறது சத்தியம் இங்கே தான் இருக்குது, இப்போ இருக்கேன்னு சொல்கிறோம். அடுத்த வாட்டி நவ் அண்ட் ஹியர்ன்னு சொன்னால் கூட ఈ అజ్ఞానం అనేది, రాంగ్ నోషన్ అనేది, రాంగ్ ஐடென்டிஃபிகேஷன் అనేది அனந்தகாலமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் நல்லாவே ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஹார்ட் ஒர்க்குன்னு என்ன சார்ன்னா, சின்சியர்லி இன்வால்வ், நாட் சீரியஸ்லி. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியாச்சு, அப்புறம் மூச்சு வாங்குறேன். வீட்டில் காலையில் எழுந்திரிச்சு இப்போ இன்றைக்கி இங்கே கரெக்டாக சத்சங்கத்துக்கு வரணுன்னா கொஞ்சம் வேகமாக ஏதோ இன்னைக்கு கொஞ்சம் அப்படி இப்படியெல்லாம் பண்ணியிருப்பேங்க. இல்லை வேலைகளை குறைச்சிக்கிட்டு ஏதோ பண்ணியிருப்பேங்க. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம்
இது கேட்டு இது அப்சர்வ் பண்ணிக்கிட்டு உள்ளக்கு எடுத்துக்கிறதுல வந்து சின்சியராக இருக்கணும் தவிர சீரியஸாக இருக்கக்கூடாது, ஸ்ட்ரெயின் ஆகக்கூடாது. அப்படி திறந்து இருக்கணும். காது, ஹிருதயம் அது அப்படியே உள்ளே போய் பூந்திக்கும். அது எப்போ உனக்கு பிரகாசம் கொடுக்குமோ, இந்த ஒரு வார்த்தை, இந்த ஒரு நாள் உபதேசம், இதெல்லாமே அது எங்கேயுமே போகாது. அது உள்ள நீ பக்கம் ஆக 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 அது அப்படி இப்போவே பக்குவமாக இருந்து இப்போவே தெளிவு கொடுத்தாச்சு. இப்போவே கொடுத்தாச்சு, ஒரு சந்தேகம் வராமல். அப்படி இன்வால்வ் ஆகி சிரவணம் பண்ணுறதுக்கு பேர் சின்சியர் லிசனிங். அதுக்கு சம்ஸ்கிருதத்தில் ஸ்ரத்தா பக்தியோடு கேட்குறதுன்னு சொல்லுவோம். சரி, இப்படி இது இந்த ஸ்லோகம் முடிகிறது. இப்போ ஆணவமலம் ஈஸ்வரனுடைய சரணாகதி மூலமாக தான் போகும். அந்த மூலாவித்யான்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு வந்து இல்லை இப்போது இந்த ஸ்லோகத்தில் கடைசி ஸ்லோகம் இல்லை பிருதாரண்யகத்தில் இந்த அந்த கோட் பண்ண அந்த விஷயம் எல்லாம் பார்த்தோம்னா இன்னொரு விதமாக சிம்பிள் வேர்ட்ஸோட பதஞ்சலி மகர்ஷி அவருடைய ஒரு சூத்திரத்தில் கூட சொல்லுவார். இது முன்னாடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இங்கே என்ன தான் நடந்துகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தா, இந்த ஞானம் என்பது எதுக்கு தேவை? இது கேட்டு கேட்டு நீ என்ன தான் உணர போகிற? ஸோ எங்கே பேசிக் எரர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா, அவித்யா அஸ்மிதா ராகத்வேஷ அபினிவேஷ சூத்திரம் இல்லையோ, அதனால் கிரிப்டிக் ஒன் வேர்டுக்குள்ள எல்லா விஷயம். இப்போ அவித்யான்னு சொன்னால் நான் 5 வருஷம் பேசுவேன், பேசலாம், சாஸ்திரம் அவ்வளோ சொல்கிறதே. அனி மரணம்னு அவ்வளோ பேசிட்டோம், இனி போதும், அதுக்கப்புறம் பசிக்கிறது தூங்குவீங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாச்சு. ஸோ ப்ரைமல் எரர் அவித்யா, இது ஒத்துக்கிறோம் இல்லையா? பிறந்த உடனே நம்ம எல்லாரும் அவித்யோடு தான் பிறந்தோம். அதுதான் அது ஆணவமலம். அது வந்து நான் ரொம்ப என்னுடைய இன்டலெக்டினால் நான் நீக்கிக்கிறேன். ஓகே, அப்படின்னு நீ அந்த ஹியூமிலிட்டி இல்லாமல், வினயம் பணிவு இல்லாமல், ஈஸ்வரனுக்கு அந்த பரம்பொருள் சக்திக்கு அணங்காமல் வணங்காமல் உனக்கு மாற்றம் வராது. இது சத்தியமான விஷயம், ஒரு ரகசியமான விஷயம். சரி, அவித்யா, அதனால் என்ன வந்துச்சு? அஸ்மிதா வந்துச்சு. நான் அகங்காரம். அஸ்மிதான்னு ஒன்று இல்லை, நான். பட் அந்த நான் అనేది அங்கே நிஜமான நான் என்ன, அது நீ யோசிக்கல. அந்த நிஜமான நான் மேலே பொய்மையார், உண்மையார் மேலே இன்னொரு பொய்மையார் உருவானார், அவர் அகங்காரம். அந்த டிஃபரன்ஸும் உனக்கு தெரியல, உன்னால் கண்டுபிடிக்க முடியல. அப்போது அந்த நான் அஸ்மிதானு இது வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு? இதுதானே முதல் கேள்வி கேட்டார் ஃபஸ்ட்டு ஸ்லோகத்தில் ரமணர். சரி, அது அகங்காரமும் ஏதோ இப்போதைக்கு அகங்காரம் எனக்கு புரியலன்னா கூட பரவாயில்ல, ஆனால் அது அகங்காரம் இல்லை. அகங்காரம் போய் சூடோ கவுனா சுத்த ஆத்மா இருக்கு, அகம். ஆனால் அது இல்லாமல், அந்த நானனு இது இல்லாமல், நானனு எண்ணம் இல்லாமல் அதுக்கு சுற்றி பல எண்ணங்கள் இருக்குமோ? அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்லோகத்தில் ஃபஸ்ட்டு கேள்வி. சத் பிரத்யாக கிம்னு விஹாய சந்தம் இருக்குமா? இருக்காது. நான் இருக்குன்றதுக்கப்புறம் அடுத்த தாட். ஸோ த ஐ தாட் இஸ் த சென்டர் தாட். பட் தட் ஐ நீ ஒழுங்காக ரெக்கக்னைஸ் பண்ணணும். அது அகங்கார ஐயாவாக இருந்தால் ஒன்று பாதிச்சுட்டே இருக்கும். அது தொலைச்சிடும், அது உட்டி கொடு. அது உட்டி கொடுக்கறதுக்கு அது பேர் தான் பக்தி.
சரணாகதி. எதுவுமே கேட்காம வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே கொஞ்சம் வச்சுக்கிட்டோமா கொடுத்துரும். கொடுத்துட்டு நீ நிம்மதியாயிரும். அவர் என்ன நடத்துகிறாரோ, எப்படி பண்ணுறாரோ, என்ன கொடுப்பாரோ, என்ன எடுத்துக்கிறாரோ எல்லாம் நடக்கட்டும், எனக்கு சம்பந்தம் இல்லை. அப்படி. ஸோ அஸ்மிதா வந்ததுனால ஃபர்தர் சம்சார ராக துவேஷ லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் வில் play the major role in the life. அதுக்கப்புறம் தான் ஃபைனல் ரிசல்ட் என்ன ஆகுறதுன்னா அபினிவேஷ, மேட் ரஷ், கிளிங்கிங்னஸ் டு த லைஃப். உயிரோடு இருக்கணும், வாழணும், அப்படியணி இப்படியணி பற்று எல்லாத்துமே இல்லை. நான் சொல்லது நடக்கணும், இது போகக்கூடாது, இது செய்யக்கூடாது, இது எல்லாமே அபினிவேஷன் தான். சிம்பிளாக சொல்லணும், அமெரிக்கன் ரேட் ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. மேட் ரஷ், அபினிவேஷம். அன்றைக்கி சொன்ன இல்லை மகாபாரதம் சமயத்தில் துருதராஷ்டிரனுக்கு பார்த்து விதுரர் அஹோ பலியசி ஜீவோஹோ ஜீவித்தும் ஆஷா, ஜீவிக்கணும் அப்படின்னு அந்த ஆசை பாருங்கள் எவ்வளோ பலமாக இருக்கும். ஒன்று படாத பாடுபடுத்துகிற இந்த சரீரம் வச்சுக்கிட்டு பல வியாதிகளுக்கு கஷ்டங்களுக்கு மூப்புக்கு அடிமையாகிற இது வச்சுக்கிட்டு ஜீவிக்கணும் என்னதான் பண்ண போகிறேன்? என்னதான் பண்ண போகிறேன்? சில பேர் இருக்கிறாங்க அப்படி 90-100க்கு நடுவில் தான். ஒன்றும் மாற்றம் இல்லை, ஒன்றும் ஏதோ சாப்பிட்றாங்க, யாரோ கொடுக்குறாங்கன்னு. இதில் ஏதாவது ஒரு விசாரணமாவது வாழ்க்கையில் கேட்டுச்சா? வருத்தம் தான் மிச்சம் இருக்கும், குற்றம் சாட்டுறது தான் இருக்கும். யாரும் என்ன கண்டிக்கிறதில்லை, யாரும் நான் சொல்கிறது கேட்கறதில்லை, நான் அப்போவே இப்படி பண்ணியிருந்தா, இப்படியே அப்படி பண்ணியிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேசுகிறது சக்தி இல்லையே, கேட்குறதுக்கு சக்தி இல்லையே, சாப்பிட்றதுக்கு எல்லாம் யாரோ பண்ணினவனே 100 வருஷம் வாழ்ந்து என்ன? வாட் டு கெயின்? அதனால அவித்யா அஸ்மிதா ராகத்வேஷ அபினிவேஷா என்ன இதெல்லாம் லிஸ்ட் சார். கிளேஷா எல்லாமே துக்கம்தான். துக்கம் மரணம் ரெண்டும் சேம் சினானிம் வேர்ட்ஸு. அன்றைக்கி சொன்னேன் இல்லையா, எல்லாமே எதெல்லாம் துக்கம் கொடுக்குறதெல்லாம் மரணம் ரூபம். எதெல்லாம் ஒன்று இழுத்தி பிடிச்சிட்டு இந்த லோகம் சத்தியம் இது பாரு அப்படின்னு சொல்கிறதோ துக்கம் மரணம், எல்லாம் மரணம். இதுக்கு ஆப்போசிட்டாக அவனுடைய மனசு அப்படி உயர்ந்த பாவத்தோட சத்பாவத்தோட பிரம்மபாவத்தோட அப்படி இருந்துகிட்டே இருந்தால் அது அமிர்தம். அதனால் அமிர்தம் இப்போ இங்கே ஜஸ்ட் பேரடைம் ஷிஃப்ட் போல், எப்போ எங்கோ இல்லை அமிர்தம். ஸோ இதோட இந்த 2வது ஸ்லோகத்தை நம்ம முடிவு செஞ்சிட்டோம். அதுக்கு அடுத்தது 3வது ஸ்லோகம். இப்போது இங்கே நின்று தான் நிஜமாக இந்த உள்ளது 40வது சத்தர்ஷனமாவது ஆரம்பிக்கிறதுன்னு எடுத்துக்கணும். ஏன்னா இங்கேருந்து டெக்னிக்ஸு அங்கே ரொம்ப மேஜர் போர்ஷனாக விஷயம் சொல்லியாச்சு. இன்னும் சில பிரக்கிரியர்கள் உபனிஷத்துகள் வேதவுடைய ஸ்ருதியுடைய சிரம், ஸ்ருதி சிரகான்னா உச்சி. உபனிஷத்துகள் தான் வேதத்துடைய டாப் பீக்ஸ் ஜம்ஸ்ன்னு சொல்லணும். அது நமக்கு இங்கே ஒரு ஸ்லோகத்தில் ஒரு தனிப்பட்ட ஒரு விசாரணை, ஒரு சாதனையாக சொல்லுவார். சர்வைர் நிதானம் ஜகதோஹமஸ்ச வாச்ச பிரபு கஷ்சிதபாரசக்தி சித்ரேத்ரலோக்யம் ச விலோகிதா ச பட பிரகாஷோ அபிபவத் ச ஏகஹ.
நாம் உலகம் காண்டலால் நானாவாம் சக்தி உள்ள ஒரு முதலை ஒப்பல் ஒரு தலை நாம் ஒரு சித்திரமும் பார்ப்பவனும் செயற்படவும் அருளிலும் அத்தனையும் தானாம் அவன் உலகு கர்த்தன் உயிர். இந்த ஸ்லோகத்தில் என்ன விஷயம்னா, திரிபுட்டி అని நம்ம வேதாந்தத்தில் பேசியிருக்கோம். திரிபுட்டி 3 திருக்கு திருஷ்யம் அண்ட் அந்த திருஷ்யத்தினே திருக்கு பார்க்குற அந்த ப்ராசஸ், பார்க்கிறவன் பார்க்கப்படுறதை பார்க்கறதனே அந்த ப்ராசஸ். இது திரிபுட்டின்னு சொல்லுவோம் 3. அது அப்படி இல்லை இருக்க இல்லை. இன்னொரு விதமாக எப்படி எடுத்துக்கணும்னா, இது காரணம் அதனால் இது காரியம். காரிய காரணம் சம்ஸ்கிருதத்தில் சொன்னால், இங்கிலீஷ் சொல்லும்போது காஸ் அண்ட் எஃபெக்ட்னு ரிவர்ஸில் சொல்கிறோம். இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் காரணம், அது காரணம், இது காரியம், இப்படி அது 2 இருக்கா. அந்த காரிய காரணம் பேசுறதுனால நீ அப்புறம் இந்த திரிபுட்டின்னு கொண்டு வருவேன். நான் ஐ ஆம் த நோயர் that is known, I came to know through my eyes. எனக்கு கண்ணுனால் பார்வனை வச்சு நான் பார்க்குறவன், அது பார்த்தேன். எல்லா சென்ஸ் ஆர்கன்ஸ்க்கு அப்ளை பண்ணுங்க அப்படி எல்லாத்துக்கும். ஸோ 5 இது என்ன நடந்துட்டுருக்கு இங்கே? இந்த திரிபுட்டியாவதே திரிபுட்டி என்ன இன்னொரு விதமாக என்ன சொல்லணும்னா துவைதம்னு சொல்லணும். மல்டிப்ளிசிட்டி. ஒரே ஒரு பெரிய மிஸ்டேக் என்னன்னா, அப்புறம் புரியும், இப்போவும் புரியட்டும், நிறைய இருக்கேன்னு ஒத்துக்கிறதா, பலது இருக்கேன்னு ஒத்துக்கிறதா பிரைமர் மிஸ்டேக், மேஜர் மிஸ்டேக். பலது. அதனால உபனிஷத்து ரொம்ப கிளியராக த்விதீயாத்வை பயம் பவதி. பயம் என்ன? நீ 2வது அனுச்சாவே உனக்கு மிருத்யு பயம் பவதி. எத்திர ந துவைத்தம் ந பவதி தத்ர அபயம். எங்கே ஒருத்தன் ந பஷ்யதி, துவைத்தம் ந பஷ்யதி எத்திர, அங்கே அபயம் பவதி, அபயம் விந்ததே. ஸோ எப்படி இந்த நிறைய అనేది இல்லைன்னு நம்ம சொல்ல முடியும்? நிறைய தெரியுறதே, நிறைய காணப்படுறதே. காணப்பட்டு இருந்தாலும் தெரிஞ்சிட்டு இருந்தா கூட. ஸோ இதுதான் விஷயம். காரிய காரண சம்பந்தம் இருக்கா? இந்த திரிபுட்டி சத்தியமா? அப்படிப்பட்ட இந்த விசாரணை இங்கே பிருஹதாரண்யக உபனிஷத்து ஒரு விஷயம் பேசியிருக்கேன்.
அது முந்தாவது ஸ்லோகத்துக்கு இந்த ஸ்லோகத்துக்கு ரெண்டுத்துக்கு பொருத்தமாக இருக்கும், ஞாபகப்படுத்துகிறேன். அங்கே வந்து கிரகம் அதிகிரகம் அనే வார்த்தை அங்கே ரிச்சுவல் ஆஸ்பெக்ட் பேசும்போது பேசியிருக்கேன். பட் அங்கே கூட பாஷ்யம் அதெல்லாம் பார்க்கும்போது அது நமக்கு எப்படி மெசேஜ் என்ன கொடுக்குறதுன்னா சிம்பிளாக சொல்கிறேன். என்னுடைய கண் இந்திரியம் புலங்கள் கண் கிரகிக்கிறது இல்லையா, அதனால் இது கிரகம். ஆனால் விஷயம் இருக்க பார்த்தீங்கள வெளியில் ரூபம் வர்ணம், அது அதிகிரகம். என்ன அர்த்தம்னா இதுக்கு மேலே அது பலம், அது அதிகிரகம், இது கிரகமானா. அதனால்தான் கட்டோபனிஷத்தில் ஒரு இடத்துல வெளியில் விஷயங்கள் பவர்ஃபுல்னு சொல்கிறது இந்திரியங்களுக்கு மேலே சொல்லி, அதுக்கப்புறம்தான் இந்திரியங்கள் மேலே மனசு பவர்ஃபுல். பரஹ இந்திரியேபிய விஷயா பராக விஷயேபியான்னு அப்படி ரிவர்ஸில் சொல்கிறது. ஆக்சுவலாக நம்ம வந்து கண்ணிருந்தால் தானே சார் விஷயங்கள் இருக்கணும், ஆனால் தே ஆர் மோர் பவர்ஃபுல். அதுக்கப்புறம் இந்த விஷயேபிய பரம் மனஹ மனச பரசஸ்து மனஹ பரஹ புத்தி புத்தேஹே பரஹ சஹ அந்த ஆத்மா. அந்த விதத்தை பார்க்கும்போது அதனால் நம்ம ஏன் இந்த உலக இந்திரிய விஷயங்களுக்குள்ள இழுக்கப்படணும்? சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்டு பார்த்தா ஏன் இழுக்கப்படணும்? வை வி ஆர் பிகமிங் we are trapped by that atigrahas, graham atigraham. அப்போ சுதந்திரமான ஸ்வேச்சையாக இருக்கிற, நிர்மலமாக இருக்கிற, சுத்தமாக இருக்கிற, சாந்தமாக இருக்கிற, பூர்ணமான, ஒன்றும் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது, ஒன்றும் விட்டி கொடுக்கறதுக்கு ஒன்றும் கிடையாது, அடையிறதே ஒன்றும் கிடையாது. nothing to gain, nothing to lose, nothing to do, nowhere to go. இங்கே எதுவுமே ஆகிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஏதேதோ போட்டி மண்டல கொடுக்கக்கூடாது. அந்த கர்மா இந்த கர்மா புண்ணியம் பாபம் தர்மம் மதம் நத்திங், they were not there. அது எல்லாம் சத்தியத்தில் இல்லவே இல்லை. எப்போ அது ஏகமனு தெரிஞ்சப்போ, இல்லைன்னா நாட் பாசிபிள், நீங்கள் விட்டு கொடுக்க முடியாது. அதனால தான் அந்த ஏகனிஷ்ட, ஏகத்தில் ருச்சி வரணும், ஏகத்தில் நிஷ்ட வரணும். இப்படி ஆகணும்னு சொன்னால், இப்போ நான் சொன்ன இந்த நிலையை வரணும்னா வாசனைகள் எல்லாம் போகணுமன்னா, ஆணவமலம் போகணுமன்னா, அந்த சரணாகதி பண்ணதுக்கப்புறம் அந்த சரணாகதி மட்டும் பண்ணான் இல்லை, குருவின் ஆசிரிச்சு விசாரணையில் உட்காரணும். சரணாகதி பண்ணதுனால என்ன சார் அப்போ பிரயோஜனம்னா, இந்த உபாதியோட தொந்தரவு இல்லாமல் அந்த புத்தி மட்டும் இந்த கேட்குறதுக்கு உபயோகப்படுத்திட்டு உபாதிகள் எல்லாம் ஈஸ்வரன் கொடுத்தாச்சு. இப்போது பரீட்சித்து வந்து 7 நாள் உட்காந்து பாகவதம் கேட்டதுக்கப்புறம் என்ன கிருஷ்ண தரிசனம் ஆகிடுதேன், வைகுண்டத்தை போனானா, அப்படி ஏதாவது சொன்னானா, இல்லை சுகாச்சாரியர் சொன்னாரா 7வது நாள் இப்போ நான் முடிச்சுட்டுறேன், எல்லாம் முடிச்சாச்சு, உத்தவகீதை கூட முடிச்சாச்சு, எல்லாம் சொல்லிவிட்டு நீ வைகுண்டத்தை போவே, உனக்கு வாகனம் வரும், அதில் உட்கார சொல்லுவாங்க, நல்லா போயிட்டு வான்னு சொன்னாரா? இல்லை கிருஷ்ணன் வந்து நீ கிருஷ்ண பக்தன் தானே, நீ சின்ன வயசில் அம்மா வயத்தில் இருக்கும்போது கிருஷ்ணன் பொம்மை பார்த்து அது பார்த்து எங்கே எங்கே எங்கேன்னு சொல்லி என்கொயரி பண்ணுறதுனால தான் ஒரு பரீட்சைத்தன் பேர் வச்சாங்கோ. கிருஷ்ணன் வந்தாரா? வரல. ஆனால் உனக்கு என்னதான் கடிச்சிது? பரீட்சித்தனை கேட்குறார். நாகம் தேகம், தேகம் நான் இல்லேனே அந்த
சத்தியனிஷ்ட எனக்கு ஏற்பட்டது ஓ குருவே உங்களுடைய கிருபனால். அதனால் மரணமில்லாத நித்திய சுத்த புத்த முக்த ஸ்வரூப ஏக நித்திய சார சத்திய வஸ்து நானே உணர்ந்தேன். அதுதான் சொன்னான் தவிர, சொன்னதுக்கப்புறம் பரீட்சை அவர் கிளம்பி போனார் சுகதேவர். தக்ஷகன் ஆஸ் யூஷுவலாக வந்தார், கடிச்சாச்சு, பஸ்மம் ஆயிட்டார். அது என்ன கருத்துன்னா, மரணம் అనేది ஒன்று இந்த சரீரத்தின் எடுத்துக்கு போகும். ஞானம் கேட்டதுனால, இதெல்லாம் செஞ்சதுனால, நான் சரணாகதி பண்ணதுனால என்ன வேணும் உனக்கு? உனக்கு ஒன்றும் வேண்டாம், உனக்கு ஒன்றும் தேவையில்லை. நீ தேவையில்லாமல் கொடப்பிட்டு எனக்கு அது வேணும் இது வேணும் அது நடக்கும் என்ன எவ்வளோ நாள் இப்படி பயப்பட்டு இருப்பேன். அதனால் பக்தியில் போனாலும் நம்ம பயம் போக மாட்டேங்க. ஞானத்துக்கு வந்தாதான் அந்த பக்தி பிரயோஜனப்படும். அதனால் இப்போ இங்கே நமக்கு அப்படிப்பட்ட அழகான விஷயத்தினை இதில் சொல்லும் போதும், பட் இங்கே டாபிக் ரொம்ப அனலிட்டிக்கலில் சிம்பிளாக தான் இருக்கும். விஷயம் என்னன்னா, இப்போ என்ன சொன்னோம், ஒன்று தான் இருக்குன்னா, நீ எப்படியோ அப்படியோ இப்படியோ எப்படியோ இந்த பலது இருக்கு. பல லோகங்களாகட்டும், பல தேவதைகளாகட்டும், எல்லாத்தையும் நீ ஒன்றில் கொண்டு வந்து ஆகுதி பண்ணணும். அதுக்கு பேர் ஏகாகுதி. அப்படி என்ன அர்த்தம்? சத்தில் தான் இதெல்லாம் இருக்கிறது போல் உனக்கு தெரிகிறது. சத்தில் தான் அது எல்லாமே இன்க்ளூசிவ், எவ்ரி திங் இன்க்ளூசிவ்னு சத்து. அதனால வாழ்க்கையுடைய நித்திய ஜீவிதத்திலிருந்து எந்த அனுபவம் எடுத்துக்கிட்டு நீ விசாரணை பண்ணணும். சிந்தனம் பண்ணணும், பண்ணக்கூடாது. சிந்தனம் பண்ணணும். புரிஞ்சிச்சுல அர்த்தம்? பண்ணா ஒன்று அதுக்கு என்ன சொல்லணும், எனி ஃபண்டமெண்டல் என்கொயரி அப்படின்னு சொல்லணும். எனி ஃபண்டமெண்டல் என்கொயரி என்ன இங்கே அப்படி தான் இங்கே தொடங்க போகிறது. அது ஒன்று சத்தில் உட்கார வச்சு, யூ ஹேவ் டு கம் பேக் டு த சென்டர். சென்டர் இல்லாமல் பெரிஃபெரி இருக்குமா? சென்டர்னு பிடிச்சிக்கிட்டு தான் ஒரு மாடு நீங்கள் ஒரு ஆணி போட்டு கட்டி வச்சாச்சுன்னா அதுக்கு இவ்வளோ 20 அடி இது வாங்கி கொடுத்தா அது 20 அடிக்குள்ளே அப்படியே சுற்றிட்டுருக்கும். இந்த சென்டர்னு சத்தன்னு சொல்கிறோம், அது பிரம்மன்னு சொல்கிறோம், கான்ஷியஸ்ன்னு சொல்கிறோம், அது நீதான்னு சொல்கிறது. ஆனால் சாதாரண மனுஷன் சாதாரண படிப்புனாலையும் இந்த அறிவு டெக்னாலஜி சயின்ஸ் அணிலாம் படிக்கும்போதோ இவன் இந்த சென்டர்னு விட்டுட்டு எல்லாம் மேயர்த்தி போகிறான். சென்டர்னு விட்டுட்டு அப்படின்னு அர்த்தம், மேட்டர் இஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் மேட்டர் இஸ் இம்பார்ட்டண்ட், கான்ஷியஸ்னஸ் இஸ் நெக்ஸ்ட். த பேசிக் எரர் ஃபால் டவுன். அந்த கருத்தினை ஃபாலோ பண்ண உன்ன படிப்பு, உன்னோட திங்கிங்கு எல்லாமே கோஸ் ராங், வேஸ்ட். அது பெரிய மிஸ்டேக். சயின்ஸு இந்த டிஸ்கவரி ரிசர்ச் பண்ணுறது எல்லாமே கூட மேட்டர் ஓரியன்டட். பட் சாஸ்திரா சேஸ், how does it matter about the enquiry about the matter? Enquiry about the center, consciousness. இல்லைன்னு இப்படி சொல்லணும். எதேது பத்தோ எதேதோ படித்தா, அது படித்தா, இது படித்தா, அங்கே போனால் இங்கே வந்தா, ரிசர்ச் என்ன அதென்ன இதென்ன எல்லாம் பற்றி நாரதர் சொன்ன மாதிரி சாந்தோக்கியத்தில் 64 வித்தை படித்தேன் சுவாமி, ஆனால் நிம்மதி வரல.
இன்னும் என்னமோ குறையாவே இருக்கு, ஒரு மாதிரி இருக்கு. அப்படி சொல்லும்போது அப்புறம் நான் கேள்வியும் பட்டிருக்கேன். தரதி சோகம் ஆத்மவித் அப்படின்னு கூட யாரோ சொன்னது கேட்டா, இந்த ஏதோ ஒரு மாதிரி இருக்கு, குறைய இருக்கு, சோகமாக இருக்கு, இன்னும் நாட் ஃபுல்ஃபில்டு அந்த சோகம், அது எல்லாமே சோகம் தான். ஆத்மன்னு தெரிஞ்சுக்கிறவனு அது எல்லாத்தையும் தாண்டி போவான்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? அப்போதான் சாந்தோக்கியத்தில் சனத்குமாரர் பூமா வித்யா, பூமான சென்டர், இதுக்கு பெரிய அறிவு, பெரிய யூனிவர்சிட்டி, பெரிய ரிசர்ச் அங்கெல்லாம் போக வேண்டாம். இவ்வளோ அறிவோட 1 மணி நேரம் இப்படி உட்கார்ந்துட்டு ஹிருதயத்தனை சென்டர்னே அப்படி திறந்து வைக்கணும். யுவர் ஹார்ட் ஷுட் பி க்ளீன் அண்ட் ஓப்பன் அண்ட் கேட்கறதுக்கு அவ்வளோதான் போதும். இது பூமா வித்யா, அது அல்பம். அல்பே சுகம் நாஸ்தி. உபனிஷத் வெரி போல்டு. அல்பத்தில் சுகம் இல்லை, பூமாயேவ சுகம். இப்படிப்பட்ட ரொம்ப சுலபமான இந்த ஞான கனி, இந்த ட்ரெஷர், இதுன்னு நம்ம தொட்டி பார்க்காம எங்கே இருக்க? ஹிருதி ரித்து ஸ்திதம். முதல் ஸ்லோகத்தில் சொன்னார், உனக்குள்ளே, நமக்குள்ளே. மீதி பகவத்கீதை அந்த க்னேயமனே வார்த்தை கன்க்ளூட் பண்ணும்போது கூட ஞானம் க்னேயம் ஞான கம்யம் ஹிருதி விஷ்டம். ஹிருதி உனக்குள்ளே தான் இது 3மே இருக்கு அன்னார். பார்த்தீங்களா எவ்வளோ கரெக்டாக இருக்க கருத்துக்கள் எல்லாம். ஸோ இப்படி இந்த விஷயம் வரப்போகிறது. ஒரு ஜென்ரல் ரன்னிங் மீனிங் சொல்லி முடிச்சு விட்றேன். இப்போது பதத்துக்கு இன்னும் கொஞ்சம் விசாரணை பண்ண வேண்டியிருக்கு. என்னுடையும் இந்த உலகத்தோடையும் நான் இருக்கேன்னதையும் உலகம் இருக்கேன்றதையும், இந்த இருக்கே நான் இருக்கேனே உலகம் இருக்கு, இதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருந்திருக்கணும். இப்போ உடம்பு எடுத்து பார்த்தா எங்கள் அம்மா அப்பா தான் காரணம், இல்லைன்னு இது எப்படி வரும்? பார்த்தீங்களா, காரண காரியம் முதல் ஆரம்பம் அப்படி. ஸோ அவர் அங்கே தான் சொல்கிறாரு, நானும் இந்த உலகம் இந்த 2 இருக்கணும்னா ஜீவ ஜெகத்தின் அர்த்தம். அதுக்கு நம்ம எல்லோரும் கண்டிப்பாக ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒரு அனந்தமான சக்தி, பிரபு அன்னு வார்த்தை உபயோகப்படுத்துகிறாரு ஈஸ்வரர். ஏதோ ஒரு அனந்தமான சக்தி. அந்த 3rd ஃபேக்டர் சக்தி இல்லாமல் இது 2 இங்கே இருந்திருக்காது. முதல்ல இது ஏற்றுக்கணும். ஆனால் இப்போ இங்கே நெகேட் பண்ணணும். அது எப்படி சார்? ஏன் ஜகத்தை என்ன உருவாக்குறதுன்னு சொல்லலாம் இல்லை? ஜகத்தை ஒன்று உருவாக்குறதுன்னா, ஜகத்துன்னு சொன்னாவே அதில் நீ ஒரு பாகமாக இருக்க. ஜகத்துன்னு சொன்னாவே நீ அதில் ஒரு பாகமாக தான் இருக்க. ஓகே, இல்லை சார், ஜீவனான நான் ஜகத்துன்னு உருவாக்கினேன்னா உனக்கு அவ்வளோ சக்தி இருக்கா? நீ மேக்சிமம் குழப்பந்தான் உருவாக்க முடியும் உன்னால். ஜகத்தன் என்ன சாதாரண பொருள் என்ன? பெரிய குடும்பம். நீ ஒரு குடும்பம், ஒரு மனைவி, ஒரு பையனை வச்சுக்கிட்டே உன்னால் சமாளிக்க முடியல. நீ எப்படி உலகத்தினை சுற்றி பண்ணுவேன்? ஸோ இப்படி எல்லாம் கேள்வி வந்துடும். இல்லை அப்போ ஏதோ அனந்த சக்தி ஒன்று முதல் இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் ஒப்புக்கொள்ள வேண்டும். ஒத்திக்கிறோம். ஏன் ஒத்துக்கிறோம்னு சொல்கிறோன்னா, மெஜாரிட்டி ஒத்துக்கிறோம் இல்லையா? லோகத்தில் நிறைய மதங்கள் எல்லாருமே தெர் இஸ் சம் காட், ஏதோ பேரு கொடு, தெர் இஸ் சம்திங் பவர்,
ஹாய் அப்படின்னு ஏதோ சொல்கிறானே. காட் வார்த்தை இருக்குல்ல டிக்ஷனரியில், நம்ம ஈஸ்வரன்றோம். ஸோ மேக்ஸிமம் பட் எந்த ரிலிஜியன் இல்லாமல் காட்ன்னு என்ன அந்த வார்த்தை இல்லாமல் சில நாடுகள் மக்கள் இருக்காங்களாமா. தேர் இஸ் நோ எனி ரிலிஜியன் தேர். அவங்கள பற்றி விட்டுடுங்க. ஸோ ஒப்புக்கொள்ள வேண்டும், ஒத்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் அப்படின்னு சொல்கிறார் 2 வரியில். அடுத்த வரியில் என்னன்னா, இது எப்படின்னு சொன்னால், இத்தனத்துக்கு ஒரு காரணமான்னு சொல்கிறோமில்ல, ஒரு காரணம் அப்படின்னு. யார்? ஈஸ்வரா. வார்த்தை போடுறோம், பிரபு அன்னார். இப்போ என்ன 3 ஆயிடுச்சு. ஈஸ்வரா, ஜீவ, ஜகத்து, ஈஸ்வரா. எங்கே வந்துட்டோம்? ட்ரையாங்கிளுக்கு வந்துட்டோம். இது ஒரு கைண்ட் ஆஃப் திரிபுடி தான். பட் இப்போ இங்கே எங்கே யார் எதுக்கு காரணம், என்ன கதை இங்கே? இப்போ ஜகத்துன்னு பார்த்து நான் அடிமையாகி பயந்து இருக்கணுமா, இல்லை ஈஸ்வரனை பார்த்து நான் அடிமையாகி பயந்து இருக்கணுமா, இல்லை அவர் என்ன கவர்ன் பண்ணுறாரா, நான் அவர்னு கவர்ன் பண்ணுறானா? யார் இதில் ட்ரையாங்கிள்னு சொன்ன 3 சமமாக இருக்கணும். இப்போ 3 கால் சமமாக இருக்கிறதுனால தான் இது கரெக்டாக நிற்கிறது. அப்போ எப்படி முடிவு பண்ணுறது? 3த்துக்கும் ஒரே ஒரு காரணம். இந்த 3 நிஜம் இல்லை. நிஜம் இல்லைன்னா நிஜம் இல்லை, 3 இல்லை. ஜீவ ஜெகத் ஈஸ்வர ஆல் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் தி பிரம்மன் சத்து. அது சொல்கிறதுக்கு உதாரணம் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஸ்க்ரீன் மேலே கேன்வாஸ், ஒரு பட்டம்ன்றார். பட்டம்னா கேன்வாஸ் போல். சித்திரம், சித்திரை, அது மேலே ஒரு சித்திரம் போட்டிருக்கு இல்லையா? இப்போ அந்த ஃபோட்டோக்குள்ளே நிறைய விதமான பொம்மைகள், அப்புறம் அதிலேயே உயிர் இருக்கிற பொம்மை, உயிர் இல்லாதது, அப்படியெல்லாம் இருக்கா? இப்போ என்ன ஆயிடுச்சு? அந்த பேஸ், ஓகே, பட்டம் நாட் பட்டம் ஸ்க்ரீன் இருக்குது, துணி இருக்குது, அது மேலே இப்போது பெயிண்டிங் பண்ண உலகம் இருக்கு. அப்புறம் அதில் பல வெரைட்டி. ஆனால் அந்த கேன்வாஸ் இருக்கணும், ஸ்க்ரீனு, அதில் இதில் பொம்மையெல்லாம் இருக்கு. ஆனால் இதெல்லாம் தெரியறதுக்கு வெளிச்சம் இருக்கணும். அப்புறம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிற நான் இருக்கணும். என்ன சொல்கிறாருன்னு அப்படி சொல்லி, இது எல்லாமே இங்கே ஒரு சுத்தமான ஸ்க்ரீனு மேலே வெளிச்சமாகவும் பார்க்குற நானும் பார்க்கப்படுற அதையும் அது எல்லாமே காணப்படுறதா. ஆனால் எல்லாத்துக்கும் இவ்வளவு ஆகிறதுக்கு ஒரு காரணம் அந்த கேன்வாஸ் தான். ஒரே ஒரு ஸ்க்ரீன் தான் எல்லாமே காட்டுறது. அதனால் அதில் இருக்கிற படங்கள், வர்ணங்கள் எல்லாமே ஒரு ஸ்க்ரீன் மேலே எல்லாம் கல்பித்தம் தான், எல்லாமே ப்ரொஜெக்ட் செய்யப்பட்டது. இது நல்லா இன்னும் புரியறதுக்காக, விசாரணை பண்ணுறதுக்காக அடுத்த வாரம் தொடர்ந்து பேசும்போது நம்ம பஞ்சதசி 6வது அத்தியாயம் இதே விஷயத்தை நாங்கள் சித்திரீகரணம் பண்ணுறது, சித்திரதீப பிரகரணம். அங்கேயும் திரும்பி ஒரு 250 மேலே ஸ்லோகங்கள் தான். ஏது இந்த ட்ராயிங்கு படம் பற்றி சொல்கிறதுங்க. பார்ப்போம் எப்படி சொல்லுவார், என்ன சொல்லுவார். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. हरि ओम तत्सत्.